எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஊர்ல இந்தியால பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்க தீபாவளி செலிப்ரேஷன் முடிச்சிட்டு இங்க கத்தார் வந்தோம். இப்போ கத்தார்ல தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ செம்ம ஜாலியா ஃபன்னா செம்ம ஹாப்பியா வைபா இருக்கும். இங்கேயும் ஊர்ல செலிப்ரேட் பண்ணதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பட்டாசு வெடிச்சு கண்டிப்பா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே வந்து பட்டாசு இல்லாம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட செலிப்ரேட் பண்ண போறோம். இங்கே எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் மதுரை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. எங்கே ரெடியாக இருக்கோம் நம்ம? ஸ்டேஜுக்கா? சூப்பர். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? நவலிகா வந்து டான்ஸ் ஆட போகிறா. என்ன டான்ஸ் நவலிகா? நிறைய கலந்த டான்ஸ் இல்ல? டான்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? ஓகே, போடுறா, சூப்பர். அச்சு அப்புறமா ஆடு. ஓகே, அச்சுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கு, அதனால தான் இது பண்ணல. சோனு ரெடியாடா? சோனு ரெடியா? போமா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோமா? ஜாலியா? தீபாவளி இல்லை இருந்தாலும் நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ண போறோம்ல. ஓகே, வாங்க போவோம். ஓடுங்க 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 குட்டீஸ். போங்க போங்க போங்க. വെൽക്കം 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 பண்றதுக்கு எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் நம்ம ட்ரெடிஷ்னலா சாரி கட்டியிருக்காங்க. இன்னைக்கு என்ன ஈவெண்ட் இங்க வந்து நடக்க போகுதுப்பா? இன்னைக்கு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் வந்து நடக்க போறாங்க. ஊர்ல ஒரே நாள்ல முடிஞ்சிரும். அடுத்து பொங்கல் வர வரையும் தீபாவளி கொண்டாட வேண்டியதான். ஆமா, கண்டினியூஸ் அப்படியே. ஓகே, இங்க என்னென்ன மாதிரி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? நிறைய டான்ஸ் இருக்கு, ஸ்பீச் இருக்கு, ஃபேஷன் ஷோ இருக்கு, அது மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, எல்லாரும் செம்மையா ஜாலியா ஃபன் பண்ணலாம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்களா? இல்ல இது வந்து 15th இயர், 15 வருஷம் ஆச்சு. சோ நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அப்படியா? ஆமா, சூப்பர். அதுக்கப்புறம் வருஷம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா நாங்க தீபாவளிக்கு எப்பயும் ஊருக்கு எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த வருஷம் தான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். தீபாவளி இந்த ஒரு நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா நாங்க தீபாவளி கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர். எல்லாரும் சாரி கட்டியிருக்காங்க. இங்க பாக்குறப்ப நம்ம ஊர் வைப் மாதிரி இருக்கு. இவங்க தான் இந்திரா வரதராஜன். சோ இவங்க தான் வந்துட்டு இத வந்து ரன் பண்றது. குட்டி வந்து டான்ஸுக்கு ரெடி ஆயிட்டாரு. விசாகன் ஹாப்பியா? எனக்கு ஹாப்பி. நான் வந்து டான்ஸ் ஆட போறேன். இப்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லா பண்ணுவியா? எல்லாத்துக்கும் கிளி கீ கீ இந்த மாதிரி கீ கீ அப்படிங்கிறியா? நன்றி. விசாகனோட சேர்ந்து நிறைய குட்டீஸ் வந்து டான்ஸ் ஆட போறாங்க. இவங்க வந்து தன்வி. ஹாய் சொல்லுங்க. இவங்க தன்வி, அடுத்து அனிகா, அடுத்து லட்சணா, அதுக்கப்புறம் நிறைய குட்டீஸ் வந்து அப்படியே லைனா உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணா டான்ஸ் ஆடுறது பார்க்கலாமா? அண்ணா என்ன பாட்டு ஆட போறா? இங்க ஆட போறா. அண்ணா என்ன சாங் ஆட போறா? முகாப்லாலா பாட்டு. அப்புறம் கோல்டன் ஸ்பாரோவா பார்க்கலாமா நம்ம? அச்சுக்கு அடுத்துமா? லக்ஷிதாவா? நீங்களும் டான்ஸ்ல இருக்கீங்களா? எல்லாரையும் வந்து டான்ஸ்க்காக ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. விசாகன் ஆல் தி பெஸ்ட் கூப்பிடுறாங்க டான்ஸ்க்கு. நல்லா பண்ணு. இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு வில்லியா, டான்ஸர் இவங்க. ஆனா இன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடலையா, ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏண்டா டான்ஸ் ஆடி டயர்டா இல்லையா? ஓகே ஓகே, பாய். ஹாய். இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு காவ்யா. காவ்யா வந்து கொண்டாட்டத்தில் இருக்கீங்கல்ல, அதனால வந்துட்டு அவங்க ஃபுல்லா வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸா போட்டுருக்காங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பிரைடெல்லாம் மாறிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் போடுறோம் எல்லாமே. ஆமா, நல்லா இருக்கு. எத்தனை பேர் கொண்டாட்டம் ஆகுங்கப்பா? 40+ இருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கத்தார்ல தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேடா. நம்ம ஃப்ரெண்டு சொப்னா. நீங்க வந்து நிறைய வீடியோஸ்ல அந்த அளவுக்கு பாத்துருக்க மாட்டீங்க. இவ சைலண்டா வாய்ஸ் மட்டும் கொடுப்பா, ஃபேஸ் காமிச்சது கிடையாது. இவங்க நம்ம ஆரா பாப்பா. ஆரா, தீபாவளிக்கு என்ன பண்ணீங்க? தீபாவளிக்கு என்ன பண்ணீங்க? அப்படியா?
நெக்ஸ்ட் பட்டாசு வெடிச்சோம். பட்டாசுல வெடிச்சிங்களா? பர்த்டே கேக் எல்லாம் கிடைச்சதா? என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ நம்ம இங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாமா? டான்ஸ்ல பார்க்கலாம் நம்ம. அச்சோ, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அச்சோ ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அச்சோ நல்லா இருக்கா ஸ்நாக்ஸ்? பத்தி சொல்லுங்கண்ணா. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் விஷ்ணு செல்வகுமார். நாங்கள் வந்து தமிழர்கள் மகிழ்வரங்கம்னு 15 இயர்ஸாக அதை நடத்துகிறோம். அதாவது எங்கள் அப்பா அம்மா வரதராஜன் அண்ட் திருமதி இந்திரா வரதராஜன் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னா புதுசாக ஒரு டேலண்ட் கொண்டு வரணும், அவங்களை இறக்க அவங்களுக்குன்னு ஒரு மேடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது முகநூல், அதாவது ஃபேஸ்புக் மூலியமாக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 15 வருஷம் ஓடுனது எங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் தான். அண்ட் இப்போ சின்ன நெஞ்ச கூட்டையில் நீங்களே அப்படியே பார்த்தா உங்களுக்கே தெரியும், அரௌண்ட் 300+ பீப்புள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு 150 மேலே வந்துட்டாங்க. அண்ட் 15வது வருஷத்துக்கு முன்கூட்டி நாங்கள் வந்து கோலாட்டம், அதாவது மெகா கோலாட்டம், 40 லேடிஸ் கொண்ட குழுவை கொண்டு மெகா கோலாட்டம். ஆமா, இந்த சாரி எல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, யூனிஃபார்ம் ஒரே மாதிரி, இவங்க எல்லாமே வந்துட்டு கோலாட்டம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. எத்தனை பேர் நான் கோலாட்டம் பண்ண போறாங்க? 40 பேர். 40 லேடிஸ் பண்றாங்க. அது போக குழந்தைங்களோட நடனம், தனியா லேடிஸோட நடனம், பாடல்கள் எல்லாமே இருக்கு. என்னோட பையன் டான்ஸ்ல சேர்ந்திருக்கான். வாவ், சூப்பர் வண்டர்ஃபுல். நல்ல நாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கோம். நாங்க எப்பயும் தீபாவளிக்கு ஊருக்கு போயிடுவோம், இந்தியாவுக்கு போயிடுவோம். சோ இந்தியால நாங்க தீபாவளி முடிச்சிட்டு இப்போ இங்க கத்தாருக்கு வந்திருக்கோம். உங்களுக்காண்டி நாங்க ஒரு வாரம் தள்ளியே தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்றோம். இன்னும் மேலும் நிறைய கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இது எங்களோட ஒரு ஜஸ்ட் ஸ்மால் ஸ்டெப் தான். சோ நாங்க எவ்வளவு புஷ் பண்ணுவோம் அவ்வளவு புஷ் பண்ணுவோம். எங்களோட மெயின் கோல் என்னன்னா, புது டேலண்ட்ஸ் யார் இருந்தாலோ என்ன புதுசா அவங்க பண்ணணுமோ அதை நம்ம வந்து கரெக்டா அவங்களுக்கு ஒரு மேடையை கொடுக்கணும்னு எங்களோட ஆசை. தமிழர்கள் மகிழ்வரங்கம் எப்போ அதுக்கு ஒத்துழைக்கும். கூடவே நிற்போம். ஓகே அண்ணா, தேங்க்யூ. இந்த டான்ஸ் ஆடுற குட்டீஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்காங்க. இந்த டான்ஸ் கோரியோகிராஃபர் யார் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கார்த்திகா தான். ஸோ அவங்க தான் ஒன்று ஒன்றா பொறுமையாக எல்லாம் ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தது. சாங் செலெக்ஷனும் பார்த்திங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். 90s கிட்ட ஆரம்பித்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி செம்மையாக இருந்தது. இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஸ்குவாட் அப்படின்றவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி தான் நாங்கள் ஆடியிருந்தோம். அந்த டீம் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தான் ஒன்று, ஒய் ஸ்கொயர் ஸ்குவாட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதை தான் ஷார்ட் ஃபார்மில் ஒய் ஸ்கொயர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். குட்டீஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருந்ததுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாங்கு பீட்டு எல்லாம் எடுத்துமே அவ்வளோ சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஆடியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது. அச்சு பாப்பாவோட ஃபேவரட் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்களா. ஸோ அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் டைம் அச்சு பாப்பாவே வந்து டான்ஸில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக தான் இருக்குது. என்ன ஒன்றுனா அவள் ஸ்டேஜில் நிற்பாளா என்னன்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு இது. அதுக்காக தான் வந்துட்டு இந்த இதே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலை. நாங்கள் ரொம்பவே எக்ஸைட் ஆகி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த மூமெண்ட்காக தான். என்ன அப்படின்னா, விசாகன் குட்டியை டான்ஸ் ஆட போகிறான். அந்த இதுக்காக தான் நாங்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் அச்சுவும். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா முக்காப்புல்லா டான்ஸு, அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கடுத்து கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெண்டிங்கான சாங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கோட கொரியோகிராஃபர் யாருன்னு கேட்டால் நம்ம கார்த்திகா தான். இந்த குட்டீஸ்க்கும் கார்த்திகா தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிஜமாலுமே இந்த சின்ன குட்டீஸ்க்கு தான் வந்து சொல்லித்தரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்கள ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணி நிற்க வைக்கிறதே ஒரு பெரிய பாடு. ஸோ இதில் டான்ஸு சொல்லித்தரணுன்னா இன்னும் ஒரு டஃப்பான ஜாப் தான். ஸோ கார்த்திகா வந்து எடுத்து செம்மையாக பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து கார்த்திகாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தோம். விசாகன் குட்டிலாம் எப்படி டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு நான் நினச்ச கூட பார்க்கல. ஆனால் சென்டரில் நின்று டான்ஸ் ஆடுற அளவுக்கு அவனை வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கார்த்திகா. ஏன்னா அவன் பெருசாக டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே கிடையாது வீட்டில். அச்சுதான் இப்போ பாரு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருப்பா. நான் அதுவும் இல்லாமல் விசாகன் வந்து ஒரு ஆப்ஷனாக தான் சேர்த்துக்கோங்க, அவன் டான்ஸ் ஆடினா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டாங்க கார்த்திகா. நடுவில் நாங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு போனது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நடுவில் ஒரு 2 டேஸில் செம்மையாக பிக்கப் பண்ணிட்டா விசாகன். என் பிள்ளைக்குள்ளார எப்படி
ஒரு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். நியர்பை வந்து ஊருக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு கொஞ்சம் பாதி இது முடிச்சிட்டான். இங்கே வந்து கொஞ்சம் தான் இது. ஸோ அதையுமே ட்ரெயின் ஆகிட்டான். இப்போ விசாகன் குட்டி ஆடுற அளவுக்கு அச்சு பாப்பாவுமே எல்லா ஸ்டெப்புமே தெரியுது அவளுக்கு. மெயினாக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வந்து போகுங்க. அதோட வந்து இந்த கோஆர்டினேஷனு ஸோ இந்த இதெல்லாம் நல்லாவே வரும். விசாகன் குட்டி இது வரைக்கும் ஸ்கூல் ஆனுவல் டேயில் எதுலேயுமே ஜாயின் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் தான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிடுவோம். அதனால் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணதே கிடையாது. விசாகனுடைய ஃபஸ்ட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நின்று பார்த்தபடியே தான் இருந்தா. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தாவ. நான் எப்படியும் இந்த வீடியோவை ஒரு லூப் மோடில் பல தடவை பார்த்துருப்பேன். அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்த அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. விசாகன் குட்டியா இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. கார்த்திகாவுக்கு தான் இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா குழந்தைங்கள செம்மையாக மோல்டு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஆடுற மேக்ஸிமம் குட்டீஸும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ்ஸு. இன்னும் 2 குட்டீஸ் தான் வெளியிலேருந்து வந்தாங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எல்லாருமே சேர்ந்து இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் கோஆர்டினேஷன்லாம் கொண்டு வரது. ஸோ அதெல்லாம் இங்கேயே குட்டீஸ் இருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த ஈவெண்ட்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குலாம் எதுவும் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஒரு பர்சனுக்கு வந்து 20 ரியல் வந்து பே பண்ணியிருந்தோம். அதுவுமே குட்டீஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த 20 ரியல். இப்படியே இந்த குட்டீஸோட டான்ஸை நானே சொல்லியிருந்தேன். எப்படி ஆடியன்ஸோட ரியாக்ஷனும் கேட்கலாமா? ஆடியன்ஸோட ரியாக்ஷன் நீங்களே கேட்டிருப்பீங்க. செம்மையாக விசில் போட்டு கை தட்டி அப்படி ஒரு வைபாக இருந்தது. இந்த டான்ஸ் எல்லாமே அவங்க அப்படி என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக சாங் செலெக்ஷனும் சூப்பராக இருந்தது. குட்டீஸோட டான்ஸும் வேறு லெவலில் கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து அந்த உட்காந்து அந்த கோஆர்டினேஷனும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி. இவங்க தான் நம்ம கொரியோகிராஃபர் கார்த்திகா. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இது தாங்க. கோலாட்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நியர்பை 44 பேர் வந்து சேர்ந்து கோலாட்டம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வந்து சேமாக சாரீ. மேக்கப்பில் பார்த்திங்கன்னா ப்ரைடல் மேக்கப் இது தான். ஸோ எல்லாருமே இந்த குண்டுமல்லி பூவெல்லாம் வச்சு நம்மளோட பாரம்பரியமான கோலாட்டம்லாம் ஆடியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் வந்துட்டு ஊரில் வந்து பார்த்துருப்போம். இந்த கோலாட்டம்லாம் ஆடுறது செய்கிறது எல்லாமே. ஸோ இது எல்லாமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் பாருங்கள் கத்தார் நாட்டிலேயே வந்துட்டு இந்த கோலாட்டம் இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே அப்படி ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அப்படி ஒரு மகிழ்ச்சியாக, அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. இந்த கோலாட்டத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. கார்த்திகா, சுகன்யா, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நிஷா, காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. கோலாட்டம் அப்படின்னாலே பழைய பாட்டு தான் போடணுமா என்ன? நாங்கள் ட்ரெண்டிங்கான சாங்குக்கும் வைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலாட்டத்திலே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கான சாங்ஸ்க்கு எல்லாமே ஸ்டெப்பு போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது. எப்பயுமே இந்த கோலாட்டம் அப்படின்னா இந்த தாண்டியா ஆட்டமும் ஆட அந்த பாட்டு வந்து கம்பல்சரி இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இந்த இதுலேயே வந்து அந்த பாட்டு எல்லாமே இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூலில் காலேஜ் லெவலில் பண்ணியிருப்போம். ஸோ மேரேஜ் ஆகி குட்டீஸும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்துட்டு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க தான். நான் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுனால நான் வந்து ஜாயின் பண்ணலை. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு செட் ஆகுமான்னு தெரியலங்க. அச்சு பாப்பா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கா, என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறா. ஸோ ஏதாவது போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்றா. அதனால சரி கொஞ்சம் அவள் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை பேர் இவ்வளோ குரூப்பாக ஆடி இருந்தோம், ஒரு மிஸ்டேக் கூட இல்லைங்க. எல்லாமே வந்து யூனிஃபார்மாக அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னே தான் சொல்லணும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக எல்லோரும் சேர்ந்து அந்த கோஆர்டினேஷனு, அந்த டான்ஸோட ஸ்டெப்ஸு எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க.
சிறப்பு சிறப்பு ஒயிட் ஸ்கொயர் ஸ்குவாட் ஒயிட் ஸ்குவாட் ஒயிட் ஒயிட் வளர்ந்து ஒரு கமெண்ட் கொடுத்து போறாரு அவர் தயவு செஞ்சு கணவன்மார்கள் அந்த குச்சியை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு டான்ஸ் இது. இந்த டான்ஸோட கொரியோகிராஃபரும் நம்ம கார்த்திகா தான். ஆக்சுவலாக இவங்களோட டான்ஸ் வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க, ஏன்னா நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த டான்ஸ் வந்து வந்திருந்தது. ஆனால் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு எதாவது ஸ்டெப்பு போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இது எல்லாமே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெடல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்படியே நம்மளும் கொஞ்சம் மெடல் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் மெடல் போட்டு விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க என்ன கலாய்க்க, நான் அவங்கள கலாய்க்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. இவங்களோட பேர் வந்து தீபிகா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவங்க. ஸோ எனக்கே வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸாக தான் இவங்க தெரியும். ஸோ நல்லாவே பேசி ஜாலியாக மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது ஜீவிதாங்க. ஸோ அவளும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இவங்க எல்லாரும் தான் வந்து இந்த டான்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த டே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக ஃபன்னாக அப்படி ஒரு வைப்பாக தான் போச்சு. போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஈவினிங்கு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.